எப்படி வெட்டி வச்சிருக்கான் பாரு. டே திவாகரே. ஆத்தா இன்னும் இந்த பக்கம் வாங்க, வந்து உட்காருங்க. என்ற மாமா வேலைக்கு வர வேணாம்னு சொன்னதுக்கு ஆத்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்து போட்டேன். ஆத்தா என் மேல அவ்வளோ பாசமா? பாசமும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல, வெத்தலை பாக்கு வாங்கி தர ஆள் இல்ல என்ற மான மருவாதையை விட்டு போட்டு உனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தர வரணுமாக்கும். போ ஆத்தா. ஒரு அடியா சிலிப்பிக்காத. வெளிநாட்டுல இருந்து பிரியாணி ஒருத்தவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கா. நம்ம ஊருக்கு வந்தா நம்ம ஊர் பொண்ணு மாரி இருக்கணும்னு அவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஆத்தா இப்ப எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா? இந்த எக்கத்தாளம் தான் வேணாங்கிறது. மாட்டுக்கொட்டையில மாடெல்லாம் மல்லாக்க பட்டு கிடக்கு, வந்து வேலையை பாரு. அத்தா அது வந்து பொங்க பண்டிகை, அதுவுமா ஆத்தாவை கோவப்படுத்தாத. ஊர்பட்ட வேலை இருக்கு, வந்து வேலையை பாரு. சரி அத்தா, போ அத்தா. வரும்போது அப்படியே வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துரு. என்றா மரப்பே, கஷ்டப்பட்டு பேசி வேலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் போட. அப்படியே இங்க பாரு, எங்க ஆத்தா சொன்னதால உன்னை வேலைக்கு சேர்த்துருக்கேன். ஏதாச்சும் தில்லுமுள்ளு வேலை பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவோம் பாத்துக்க. அதெல்லாம் தெரியும். ஆத்தா வந்து சொல்லிட்டாங்களா, போங்க அந்த பக்கம். சின்னம்மா வெளிநாட்டிலே இருந்தாங்க, நல்லா மாடலா இருந்திருப்பாங்க. அத்தா அங்க பாருங்க, சின்னம்மா எப்படி வந்திருக்காங்க. அன்னக்கொடி கால் வைக்கிற இடம்லாம் கள்ளி செடி. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அத்தா சின்னம்மா பார்க்க சின்ன வயசுல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. நானும் வயசானா இப்படிதான் ஆயிடுவேனா? என்னால கண்ணே பற்றும் போல. பிரியா கூப்பிட்டு போய் நம்ம தோட்டத்தை சுத்திக்காமே. சரியாத்தா, வா போலாம். சின்னம்மா எவ்வளவு மாட்டாங்களே. குறுகுறுன்னு பார்த்துச்சான் குறும்பாடு, கொஞ்சம் பேச கூப்பிட்டுச்சான் பசுமாடு. இது ஃபுல்லா நம்ம கரும்பு தோட்டம் தான். முக்கியமான பொங்கலுக்கு முக்கியமான ஒன்று தான் இந்த கரும்பு. நம்ம தோட்டத்து கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ டேஸ்ட்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த நான் பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன். இந்த பிஸ்கட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கு. இந்த பிஸ்கட் நீ வீட்டில் போய் சாப்பிடு. அத்தா பிரியாங்க. அத்தா திவாகர் கூட தோட்டத்தை சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அவங்க கூட எதுக்கு அத்தா அனுப்புனா? பொங்கல் பண்டிகை எதுமா வீட்டில் ஊர்பட்ட வேலை கிடக்குது. அவங்க கூட எதுக்கு அத்தா அனுப்புனா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. நான் வெளியே ஒரு டவுன் வரையும் போயிட்டு வரேன் அத்தா. போயிட்டு வரும்போது கவுல் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். எப்போ பாரு வெத்தலை பாக்குன்ட்டு ஒரு 5-6 நாளைக்கு வெத்தலை பாக்கு போடாத கடை. தவிர்ந்து கொத்தாலாம் ஒத்த புள்ள பேசாம வாங்கியிருக்கலாம் குத்துக்கல்ல. திவாகர், இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ அதுவா, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு விடிய காலையில எழுந்திருச்சு குளிச்சு போட்டு புது ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு சூரியனை பார்த்து பொங்கல் வச்சு கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொங்கலை நாங்களே சாப்பிட்ருவோம். நீங்க சாப்பிட்றதுக்குள்ள ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பொங்கல் வடை எல்லாம் சுட சுட சாப்பிடலாமே. அமுனி, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கடையில் வைக்கிற பொங்கல் இல்லை, கலாச்சார பொங்கல். அப்ப எனக்கு பொங்கல் வைக்க சொல்லி தரியா? அமுனி, என்ன நீ இப்படி சொல்லி போட்ட? கலக்கிடுவோம். பார்த்துட்டு இருக்க, அடுப்பு பத்த வை. கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், குக்கர்லாம் இல்லையா? என்ன கண்ணு இப்படி சொல்லி போட்ட? 3 கல்லை வச்சு 4 விறகு பற்ற வச்சு அரைப்படி அரிசியை போட்டு அழகா பொங்கல் வைக்கிறத விட்டு போட்டு கேஸ் ஸ்டவ் ஆமா குக்கர் ஆமா? மண்பானையில பொங்கல் வச்சு மண்ணுக்கு மரியாதை செலுத்துறது தான் நம்ம மண்ணோட மரபு. பாட்டி என்னடானா விறகுண்டு, இவன் என்னடானா மரபுண்டா. சரி, இவங்க சொல்றதை கேட்டு பொங்கல் வச்சிருவோம்.
பானையை போய்மா வை. அரிசி போடு. ஒரு வேலையை வெளியே போயிட்டு வர்றது வரைக்கும் பொங்கல் வச்சிங்களா இருக்கும். கிராண்ட்பா இங்க பாருங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கேன். என் பேச்சு மூஞ்சி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வாட் ஹேப்பன் கிராண்ட்பா? என் மூஞ்சிக்கு என்ன ஆச்சு? பொங்க வண்டி எதுமா மூஞ்சி ஃபுல்லா கரைய பூச்சிட்டு இருக்க? அப்ப என் மேக்கப்லாம் போயிடுச்சா? அது போய் 1/2 மணி நேரமா ஆகுது. நீ வேலை எல்லாம் வா வேலையாடா, நான் வந்து வேலைக்கு வராதா? திவாகரே இதை புடி. என்னத்தா இது? இந்த சொத்து ஃபுல்லா உன் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். இனிமேல் இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு. அத்தா உனக்கு கிறுக்கு வச்சுச்சா அத்தா? அடிக்கடி திவாகர வேலையை விட்டு தூக்கிடுறல, அப்புறம் யார் எனக்கு வெத்தலை பாக்கு வாங்கி தருவா? ஒரு வெத்தலை பாக்குக்கு அவசரம் சேர்த்து எழுதி தந்துட்டியா? அப்ப எனக்கு பொங்கலோ பொங்கல். நான் அது வெறும் பொங்கல்